மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் வகுப்பிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. சென்ற வகுப்பில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? என்ன படித்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். இயல் முன்னில் உள்ள உரைநடை என்ன தலைப்பு? தமிழர் குடும்ப முறை. ஆசிரியர் பக்த வத்சல பாரதி. அதில் நம்ம மொத்தம் ஒரு 7 தலைப்பில் 4 தலைப்பு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? குடும்பம்னா என்ன, குடும்பம் அப்படின்னா என்ன, வாலினம், மனதம், தாய்வழி குடும்பம், 4 தலைப்பையும் நம்ம பார்த்தோம். சரி, இதில் குடும்பம் அப்படின்னா என்ன? குடும்பம் என்கிற சிறிய அமைப்பில் இருந்து தான் சமூகம் என்கிற பெரிய அமைப்பு உருவாகுதுன்னு பார்த்தோம். அப்புறம் சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம். இந்த குடும்பம் அது குடும்பத்திலிருந்து தான் குலம், கூட்டம், பெருங்குழு, சமூகம் என்கிற அமைப்பு உருவாகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அடிப்படை அழகு, அதனால குடும்பம் தான் அடிப்படை அழகா இருக்கு. பிறகு குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பார்த்தோம், குடும்பத்துடைய அடிப்படை அப்படின்னு சொன்னா குடும்ப அமைப்பிற்கு அடிப்படை திருமணம் தான். திருமணமும் குடும்பமும் நாணயத்தின் 2 பக்கங்கள் போல அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் குடும்பங்கிற சொல் முதல்ல வரக்கூடிய திருக்குறள் தான் வருது. அது 1029 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த பாட்டு இடும்பைக்கு கொள்தலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு, அந்த பாட்டை நம்ம எல்லாம் பார்த்தோம். அப்புறம் இந்த சங்க இலக்கியத்துல குடும்பை, குடும்பு, அப்புறம் கடம்பு, இந்த சொற்கள் குடும்ப அமைப்பு தொடர்புடைய சொற்கள் நிறைய வருது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் வாழிடம் அப்படின்னு சொல்லும்போது வாழிடத்தை குறிக்கக்கூடிய வேறு நிறைய பேர்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இல், மனை, குரம்பை, புலப்பில், முண்டில், குடில், கூரை, வரைப்பு, முற்றம், நகர், மாட, இதெல்லாம் இப்படிப்பட்ட சொற்கள். வாழ்த்தை குறிக்கக்கூடிய வேறு நிறைய சொற்கள் வேறு பெயர்கள் சங்க இதில் வர்றது மாதிரி நிறைய சொற்கள் இருக்கு. அப்புறம் தம்மனை, நும்மனை, என் வீடு, உன் வீடுன்னு சொல்றது மாதிரி அதுலையும் நம்ம அதனால் வரக்கூடிய பாட்டுகளை அந்த வார்த்தைகள் வருது. அப்புறம் புக்கில் தன்மனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிவா இருக்குன்னு சொல்லி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தன்மனை புக்கில்னு சொல்லும்போது தற்காலிகமாக தங்குமிடம். புக்கில் என்று தன்மனை என்று சொல்லும் போது திருமணத்துக்கு பிறகு கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து வாழக்கூடிய இடம் தான் தன்மனைன்னு பார்த்தோம். அப்புறம் மணந்தகம் அப்படின்னு சொன்னா என்ன ஞாபகம் இருக்கா? மணந்தகம்னு சொல்லும் போது மனம் புரிந்த கணவனும் மனைவியும் என்ன செய்வாங்க? அவங்க சேர்ந்து இளர வாழ்விட்டு பெறக்கூடிய தொடக்க காலகட்டம் என்ன பேரு? மணந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அப்புறம் இந்த இளம் தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி யார் செய்வா? நற்றாய். அதாவது தோழியுடைய தலைவிக்கு தோழி இருப்பா, தோழிக்கு அம்மா, அதாவது தலைவியுடைய அம்மாவுடைய தோழி இல்ல, நற்றாயுடைய தோழி, அதான் செவிலித்தாய். அவங்க தான் என்ன பண்ணுது? அவங்க அறிவுரை கூறுவதுன்னு பார்த்தோம். கடைசி தாய் வழி குடும்பம் பார்த்தோம். தாய் வழி குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது சங்க காலத்துல கன சமூகத்துக்கும் தாய் தான் தலைமை ஏற்றிருந்தாள். அது தாய் தான் முன்னதி சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு 5 பாடல்கள் எல்லாம் பார்த்தோம். சிறுவர் தாயே பேரு பெண்டே, அதுல தாயே பெண்டேங்கிற சொல் வருது. புறநானூறு பாட்டு, அப்புறம் இன்னொரு புறநானூறு பாட்டு 226 பாட்டு கூட செம்முது பெண்டின், அதுலயும் அந்த பெண்ணை தான் சொல்றாங்க, உயர்வா சொல்றாங்க. வானரை கூந்தல் முதியோள் சிறுவன் அப்படின்னு, சிறுவன் சொல்லாம முதியோள் சிறுவன் அப்படின்னு சொல்லிட்டு முதியோள், அந்த முதுமையான தாய் தான் பெருமையை சொல்றது. முள்ளரி மருங்கின் முதியோள் சிறுவன் அடுத்த பாட்டு அப்படிதான் வருது. என் மகள் பிறள் மகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம இந்த இதுல பார்த்தோம். அப்புறம் தாய முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு தாய முறைன்னு சொல்றது என்னது? பெண்கள் திருமணம் செய்து பின்னர் தன் இல்லத்துக்கே தொடர்ந்து அப்படி வாழ்க்கை நடத்தும் முறை தாய முறை அப்படின்லாம் பார்த்தோம். இது இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம். அதுல 2 நான் உங்கள்கிட்ட படிக்க சொல்லியிருந்தேன், ஞாபகம் நினைக்கிறேன். ஒண்ணு புக்கில் தன்மனை செவிப்பு, இன்னொன்னு பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியிலே கூட்டு குடும்பம் விளக்கம் எழுதுக என்கிற ஒரு சிறுவனா. அந்த 2 வினாக்களை நீங்க படிச்சுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு படிக்க போற பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உரைநடை தொடர்ச்சி பக்கம் 50 உள்ள தந்தை வழி குடும்பம். நம்ம இன்னைக்கு பின்பற்றக்கூடிய அந்த தந்தை வழி குடும்பம் பாருங்க, பக்கம் 50வது பக்கம். மனித குலத்தில் ஆதியில் தோன்றி வளர்ந்த தாய் வழி முறையானது தமிழர்களிடம் இருந்ததை சங்க இலக்கியங்களின் வழி அறிய முடிந்தாலும் சங்க காலத்திலேயே ஆண்மைய சமூக முறை வலுவாக வேரூன்றி பரவலாகி விட்டதையும் காண முடியும். ஒருவேளை மனித சமூகத்தில் ஆதியில தோன்றி வளர்ந்த தாய் வழி முறையானது தமிழர்களிடம் இருந்ததை சங்க இலக்கிய வழி நம்ம ஒருவேளை தெரிந்து கொண்டாலும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதில் தெரிந்தாலும்
சங்க காலத்திலேயே ஆண்மைய சமூக முறை வலுவாக வேரூன்றி பரவலாகி விட்டதையும் காண முடிகிறது. ஒருவேளை தாய் வழி முறை இருந்தாலும் தந்தை வழி முறையும் பரவலாக அப்படியே வேரூன்றி சங்க காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு செய்தி நமக்கு சொல்லுது. அப்புறம் ஆண் மைய சமூகத்தில் பாருங்க, ஆண் மைய சமூகத்தில் பெண் திருமணத்துக்கு பின் தன் கணவனுடைய தந்தையகத்தில் வாழ வேண்டும். அப்போ ஆண் தந்தை வழி தாய் வழி குடும்பம்னா பெண்ணுடைய இல்லத்திலேயே அவங்க வாழ்க்கை நடத்துவது தாய் வழி குடும்பம். தந்தை வழி குடும்பம்னு சொல்லும் போது ஆண்மைய சமூகத்தில் பெண் திருமணத்துக்கு பின் தன் கணவனுடைய தந்தையகத்தில் வாழ வேண்டும். மணமான பின் தலைவன் தலைவியை அவனுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்த போது அவனுடைய தாய் அவளுக்கு சிலம்பு களி நோன்பு செய்திருக்கிறாள் என்கிற ஒரு செய்தி 500 பாட்டுல முதல் 2 லைன்ல அந்த வருது பாருங்க. இப்போ அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, மணமான பின் தலைவன் தலைவியை அவனுடைய இல்லத்துக்கு அழைத்து வந்த போது அவனுடைய தாய் அவளுக்கு சிலம்பு களி நோன்பு செய்திருக்கிறாள். சிலம்பு களி நோன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பெற்றோர் என்ன செய்வாங்க, அவங்க பொண்ணுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, திருமணத்துக்கு முன்னால என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த கண்ணி சிலம்ப ஒண்ண கால் அணிவிப்பாங்க. அது அந்த திருமணம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிதான் முன்னால் அதை என்ன செய்வாங்க, கலட்டுவாங்க. அந்த முறையில என்ன பேர் அப்படின்னு சொன்னா சிலம்பு களி நோன்பு. அதாவது தாய் பொண்ணுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, திருமணத்துக்கு முன்னால கண்ணி சிலம்பு ஒண்ண கட்டுவாங்க. திருமணம் நடக்கிறது நிச்சயித்திருந்தால் அதுக்கு முன்னால் அந்த சிலம்பு கலைச்சி விடுவார்கள். அதுக்கு பேர் தான் சிலம்பு களி நோன்பு அப்படின்னு பேரு. இப்ப இதுல இந்த பாடல்ல நமக்கு 500 பாடல் சொல்லுது. 399 பாட்டு. நுண்மனை சிலம்பு கழிய அயரினும் எம்மனை வதுவை நல்மனம் கழிக. இந்த பாட்டு என்ன சொல்லுது பாருங்க. அத தலைவி என்ன பண்ணுவா, தலைவனோட உடம்பு கொடுக்கா போயிடுவா. அப்ப இந்த தாய் கலட்ட வேண்டிய சிலம்ப இப்ப யாரு கலட்டுவாங்க, போய் பையனை வீட்டுல போன யாரு கலட்ட முடியும், பையனுக்கு அம்மா தான் கலட்ட முடியும். அதான் இதன் வழி இந்த என்ன சொல்லுது, வாழ வேண்டும். தலைவன் தலைவி அவனுடைய இல்லத்துக்கு அழைத்து வந்த போது அவனுடைய தாய் அவளுக்கு சிலம்புகளின் நோன்பை செய்திருக்கிறாள். இப்படி இந்த பகுதியில அவனுடைய தலைவனுடைய தாய் தான் என்ன செய்கிறார், சிலம்புகளின் நோன்பை செய்திருக்கிறாள். அதுல நுண்மனை என்கிற அந்த ஓம் வீடு அப்படின்னு சொல்லுற அந்த வார்த்தையும், நுண்மனை சிலம்பு கழிய அயரினும் உன்னுடைய வீட்டுல சிலம்புகளின் நோன்பை ஒரு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதும், எம்மனை வதுவை நல்மணம் கழிக, என் வீட்டுல திருமணம் நடந்தா சிறப்பா இருக்கும் அந்த இதுல சொல்றது மாதிரி ஏன் வீடு உன் வீடுன்னு சொல்றத இந்த இடத்துல சொல்லுறோம் பார்க்க முடியும். பாருங்க, நுண்மனை எம்மனை. இதன் வழி மணமக்களின் வாழ்விடம் கணவன் அகம் என்பதை உறுதிப்படுத்தலாம். அப்ப இந்த பாடல் என்ன சொல்றது, இதன் வழி மணமக்களிடம் வாழ்விடம் கணவன் அகம் என்பதை உறுதிப்படுத்தலாம். இந்த 500 பாடல்ல ஒருவேளை அந்த தந்தை வழி குடும்ப முறை இருந்தது மாதிரி இந்த பாடல் நமக்கு சொல்லுது. மேலும் மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே, மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே. குறுந்தொகை 135 பாட்டு. அதாவது பெண் தன் கணவனுடைய கணவனை முழுதும் சார்ந்திருந்தாள் என்ற செய்தி இந்த குறுந்தொகை பாட்டுல மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே, பெண் தன் கணவனை முழுதும் சார்ந்திருந்தாள் என்ற அந்த செய்தி இந்த பாட்டுக்கு மூலம் நமக்கு அறிய முடிகிறது. என்னும் குறுந்தொகை பாடல் மூலம் பெண் தன் கணவனையே முழுவதும் சார்ந்திருந்த நிலையை அறிய முடிகிறது. சங்க காலத்தில் தந்தை வழி குடும்ப முறை மிகவும் வலுவான ஒரு பரவலான முறையாக இருந்துள்ளதை பொருள் வயிர் பிரிவு, போர், வாழ்வியல் சடங்குகள், குடும்பம், திருமணம் என பல்வேறு சமூக களங்களில் காண இயலும். இப்போ என்ன சொல்றது பாருங்க, சங்க காலத்துல தந்தை வழி குடும்ப முறை மிகவும் வலுவான ஒரு பரவலான முறையாக இருந்துள்ளதை பொருள் வயிர் பொருளுக்காக பிரிவது, போர், வாழ்வியல் சடங்குகள், குடும்ப, திருமணம் என பல்வேறு சமூக களங்களில் இதை நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொன்னா இந்த பகுதி இதை கண்டிப்பா நம்ம அறிய முடியும். பிறகு இப்போ தனி குடும்பம் நம்ம என்ன பார்த்தோம், குடும்பம்னா என்னன்னு பார்த்தோம். பிறகு வாழ்த்தை பற்றி பார்த்தோம். அதுக்கு வாழ்க்கை வேறு பெயர்கள். மணந்தகன்னா என்னன்னு பார்த்தோம். தாய் வழி குடும்பம். இப்போ தந்தை வழி குடும்பம். தந்தை வழி குடும்பம் பார்த்தோம். தனி குடும்பம். தனி குடும்பம் என்னன்னு பாருங்க. தனி குடும்பம் தோன்றுவதற்கான தொடக்க நிலை குடும்பங்கள் பற்றி சங்க இலக்கியங்கள் மிகுதியாக பேசியிருக்கின்றன. அப்போ தனி குடும்பம்னு சொல்லும் போது
அது தோன்றுவதற்கான தொடக்க நிலை குடும்பங்கள் பற்றி இந்த சங்க இலக்கியம் இது இந்த தனி குடும்பம் பற்றி நிறைய பேசியிருக்கப்படுகிறது. பாருங்க, இள மகவு நிலை குடும்பங்களின் காட்சிகளை 500 தெளிவுபடுத்துகிறது. பாருங்க, இளவு மகவு நிலை குடும்பங்களின் காட்சிகளை 500 தெளிவுபடுத்துகிறது. ஒரு பாடல் இருக்கு பாருங்க, அதுல 408வது பாட்டு 500ல ஒண்ணு சொல்லுது, இன்னொன்னு 401வது பாட்டையும் சொல்லுது. பாருங்க, மறியடை படுத்த மாண்பினை போல மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கின்றனர். அதாவது மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கின்றனர். இந்த பாடல் வரி நமக்கு சொல்லுது. மறியடை படுத்த மாண்பினை போல, அதாவது தம் குட்டியின்றையே படுத்திருக்கக்கூடிய அதன் இரு மரங்களும் படுத்திருக்கும் மானும் அதன் பிணையும் போல அப்படிங்கிற அந்த பாடல் அடி நமக்கு சொல்லுது. எப்படி நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி நமக்கு தனி குடும்பத்தின் மூலம் சொல்லுது. அப்புறம் தாய் தந்தை குழந்தை மூவரும் உள்ள தனி குடும்பம் மிகவும் நெருக்கமானது என்பதால் தொடக்க நிலை எளிய நெருக்கமான குடும்பம் எனப்படும். அப்போ ஒரு எளிய நெருக்கமான குடும்பம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தாய், அப்புறம் தந்தை, குழந்தை, இந்த மூவரும் உள்ள தனி குடும்பம். தனி குடும்பம்னா யாரெல்லாம் இருப்பாங்க? தந்தை, தாய், மகன். இப்படிப்பட்ட மூவரும் உள்ள தனி குடும்பம் மிகவும் நெருக்கமானது என்பதால் இது தொடக்க நிலை எளிய நெருக்கமான குடும்பம் எனப்படும். தொடக்க நிலை எளிய நெருக்கமான குடும்பங்கள் என்று சொல்லக்கூடியது இந்த தாய், தந்தை, மகன், இந்த 3 பேர் கூடிய தனி குடும்பம். தனி குடும்ப வகை சமூக படி வளர்ச்சியில் இறுதியாக ஏற்பட்ட ஒன்று. அப்ப தனி குடும்ப வகைன்னு சொல்றது சமூக படி வளர்ச்சியில இறுதியாக ஏற்பட்ட ஒன்றுதான் தனி குடும்பம். இது இன்றைய தொழில் சமூகத்தில் பெரும்பான்மையாக காணப்படுகிறது என்பது ஒரு வாதம். இன்னைக்கு இதுதான் நம்ம அதிகமா பார்க்க முடியும். பெற்றோரும் பிள்ளையும் சேர்ந்து வருவது தனி குடும்பம் இல்ல. அப்புறம் பாருங்க, காணப்படுகிறது அப்புறம் என்பது ஒரு வாதம். ஆனால் பல ஆதி குடிகளிடம் தனி குடும்ப முறை முக்கியமான குடும்ப முறையாக இருப்பதையும் இன வரைவியல் ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. ஒருவேளை இப்படி, ஆனா இது ஒருவேளை அன்னைக்கு பெரும்பான்மையாக காணப்படும் என்பது ஒரு வாதம். அப்படி இருந்தாலும் பல ஆதி குடிகள்கிட்ட பார்த்துட்டீங்கன்னா தனி குடும்ப முறை முக்கியமான குடும்ப முறையாக இருப்பதையும் இன வரவியல் ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. ஆதி குடிகள்கிட்ட இது இருந்திருக்கு என்பது இனவரை சுட்டி காட்டுகிறது. இது ஒரு தொல் வடிவமாக இருந்து வருவது என்பது இன்னொரு வாதமாகும். இனி கடைசியா படிக்க போறது விரிந்த குடும்பம். பாருங்க, விரிந்த குடும்பம் சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று இவர்களுடன் பெற்றோர் ஒருவரின் தந்தையும் உடன் வாழும் விரிந்த குடும்ப முறையும் காண முடிகிறது. இப்போ சங்க காலத்துல தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று, தனி குடும்பம்னு சொன்னா என்ன நம்ம பார்த்தோம்ல, என்ன தனி குடும்பம்னா பெற்றோர் பிள்ளை இவங்க சேர்ந்து வாழக்கூடியது தனி குடும்பம் பேர். இப்போ இப்படி இவங்க இந்த அமைப்பு விரிவு பெற்று இவருடன் பெற்றோர் ஒருவரின் தந்தையும் உடன் வாழும் விரிந்த குடும்ப முறையும் காண முடிகிறது. சங்க இலக்கியத்துல நம்ம பெற்றோர், அதாவது பெற்றோருடைய தந்தை, முதல்ல அப்பா அம்மா பிள்ளை, இனி அவங்க பெற்றோருடைய ஒரு தந்தை கூட இருக்கிற அந்த முறை இருக்குல்ல, அப்படி உடன் வாழும் விரிந்த குடும்ப முறையும் காண முடிகிறது. கணவன், மனைவி, அப்புறம் மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி குடும்ப முறையை ஒக்கூர் மாசாத்தியாரின் புறநானூறு பாடல் கூறுகிறது. இந்த நம்ம புறநானூறு பாட்டுல ஒண்ணு சொல்லுது. எப்படி யாரெல்லாம் வாழ்ந்த கணவன், மனைவி, அப்புறம் மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விருந்த குடும்ப முறையை இந்த ஒவ்வொரு மாசாத்தியர் பாடக்கூடிய அந்த பாடின புறநானூறு பாட்டுல நம்ம அதை 279 பாட்டுல அறிய முடிகிறது. அப்புறம் சங்க கால குடும்ப அமைப்பில் முதல்நிலை உறவினர்களை மட்டும் ஓரளவு இனம் காண முடிகிறது. அப்ப சங்ககால குடும்ப அமைப்புல முதல்நிலை உறவினர்களை மட்டும் என்ன செய்ய முடிகிறது, நம்ம ஓரளவு காண முடிகிறது. நற்றாய், பெற்ற தாய் ஒருபுறம் இருந்தாலும் செவிலித்தாய் அவளது மகளாகிய தோழியும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெற்றனர். அப்போ சங்க குடும்ப முறையில முதல்நிலை உறவினர்கள் மட்டும் ஓரளவு இனம் காண முடிஞ்சு, நற்றாய் பெற்ற அம்மா ஒருபுறம் இருந்தாலும் செவிலித்தாய், அந்த நற்றையுடைய தோழி, வளர்ப்பம்மான் சொல்லுவான், செவிலித்தாயும் அவளது மகளாகிய தோழியும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெற்றனர். சமூக தாயாக விளங்கிய செவிலித்தாய். இப்போ சமூக தாயாக விளங்கியது யாரு? செவிலித்தாய். செவிலித்தாய் முறை பண்டைய இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாக சங்க காலத்தில் வருவதை அறிய முடிகிறது. அப்போ சமூக தாயாக விளங்கியது யாரு? இந்த
செவிலித்தாய். அப்ப செவிலித்தாய் முறை பண்டைய இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாக சங்க காலத்தில் வருவதை அறிய முடிகிறது. சங்க காலத்தில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் அது ஆயம்னா சுற்றம். இப்போ சங்க காலத்தில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் செவிலித்தாயே பொறுப்பேற்றிருந்தாள். அப்போ சங்க காலத்துல ஒவ்வொரு ஆயம் என்கிற சுற்றம் என்கிற அர்த்தம். அந்த ஒவ்வொரு சுற்றத்துக்கும் செவிலித்தாய் தான் என்ன பண்ணிருந்தா பொறுப்பேற்றிருந்தாள். அப்போ தோழியுடைய குடும்ப அமைப்புல முதன்மை பங்கு பெறுவது யாருன்னா செவிலித்தாய், தோழி. இது ரொம்ப முக்கியமா இருந்தாங்க. அதுல செவிலித்தாய் தான் ரொம்ப பொறுப்பு சங்க காலத்துல சுற்றத்திற்கு. அப்ப இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்து அறத்தினை விரும்பிய சுற்றத்தோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனையறம் காத்தலே வாழ்வின் பயனாகும். அப்ப வாழ்க்கை குடும்பம் சொல்லக்கூடிய அந்த நட்புறவுல அதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இறுதி காலத்துல பெருமை நிறைந்த மக்களோட வாழ்ந்து நிறைஞ்சி அறச்செயல்களை எல்லாம் விரும்பிய சுற்றத்தோடு சேர்ந்து அப்புறம் தலைவனும் தலைவியும் மனையறம் காத்தலே என்னதான் வாழ்க்கையின் பயன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சங்ககால மக்கள் எண்ணினார்கள். விரிந்த குடும்பம் பற்றிய இக்கருத்தினை தொல்காப்பியம் பதிவு செய்கிறது. இந்த விரிந்த குடும்பம் என்கிற இந்த கருத்தினையும் பழைய இலக்கண நூல்ல படிக்கும்போது தொல்காப்பியம் பதிவு செய்கிறது. அப்புறம் சங்க சமூகம் குடும்பம் என்ற அமைப்பை அடிப்படை அழகாக கொண்டிருந்த நிலையை சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. அப்ப சங்க சமூகம் குடும்பம் என்ற அமைப்பை அடிப்படை அழகாக கொண்டிருந்த நிலையை சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. அப்ப நம்முடைய சங்க சமூகம் குடும்பம் என்கிற அமைப்பை அடிப்படையாக அழகாக கொண்டிருந்த நிலையை நம்ம சங்க இலக்கியம் இப்படிப்பட்ட பாடல்கள் மூலம் நம்ம என்ன செய்ய முடிகிறது, அறிய முடிகிறது. அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய சமூக அமைப்பும் கூட்டு குடும்பம், தனி குடும்பம் என்ற அழகுகளை கொண்டதாகவும் தந்தை வழி குடும்ப அமைப்பை கொண்டதாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு வாழக்கூடிய நம்ம வாழ்க்கை அது விருந்த குடும்பமா இருக்கலாம், தந்தை வழி குடும்பமா இருக்கலாம், அல்லது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா சமூக கூட்டு குடும்பம், தனி குடும்பம் என்ற அழகுகளை கொண்டதாகவும் தந்தை வழி குடும்ப அமைப்பை கொண்டதாகவும் இருக்கிறது அன்னைக்குள்ள அது தொடர்ச்சி தான். அப்புறம் தொன்மை மிக்க இக்குடும்ப அமைப்பு முறை தமிழ் சமூகத்தின் அடையாள பெருமை. இப்படி தொன்மைமிக்க குடும்ப அமைப்பு நம்ம தமிழ் சமூகத்துடைய ஒரு அடையாள பெருமிதமாக இன்னைக்கு அது விளங்குகிறது. பாருங்க, இந்த தமிழ் மக்களுடைய குடும்பம் என்கிற அமைப்புல பயன்படுத்தி வந்த அந்த பெயர்கள் எல்லாம் பாருங்க. கீழே தமிழ் பரம்பரைன்னு சொல்லிட்டு அதுல வருது பாருங்க. முதல்ல தந்தை தாய், நம்ம சொல்லுவோம்ல தந்தை தாய், அதுக்கு மேல பாட்டன் பாட்டி, பிறகு அதுக்கு அவங்களுக்கு பெற்றோர் பூட்டன் பூட்டி, பிறகு பாருங்க ஓட்டன் ஓட்டி, அப்புறம் சேயோன் சேயோள், பிறகு பேரன் பறை, அது தமிழ் பரம்பரை. அப்புறம் பாருங்க நான் மகன் மகள் பேரன் பெயர்த்தி, பிறகு கொள்ளு பேரன் கொள்ளு பேர்த்தி, பிறகு எள்ளு பேரன் எள்ளு பேர்த்தி. அப்போ நம்ம இந்த இப்பப்பட்ட பகுதியில் தந்தை வழி குடும்பம் பார்த்தோம். தந்தை வழி குடும்பம்னு சொல்லும்போது கணவன் தந்தையுடைய இல்லத்துல தலைவி வாழுறது நம்ம என்ன பேரு அப்படின்னா தந்தை வழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. பிறகு மனையுரை, அது குறிப்பா குறுந்தொகை பாட்டு 135 வருது. மனையுரை மகளுக்கு ஆடோர் உயிரே, அதாவது பெண் தன் கணவனை முழுவதும் சார்ந்திருந்தாள் என்கிற செய்தி நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் தனி குடும்பம்னு சொல்லப்படும் போது தந்தை தாய் குழந்தை இவங்க சேர்ந்து வாழக்கூடியது இது என்ன குடும்பம், தனி குடும்பம். இதுவும் சங்க காலத்துல இருந்திருக்கு. விரிந்த குடும்பம்னு சொல்லும் போது தந்தை தாய் குழந்தையோடு சேர்ந்து அந்த தந்தை தாயுடைய பெற்றோர் வயதான பிறர் கூட இருந்து வாழ்வது என்ன சொல்லுவாங்க, விரிந்த குடும்பம் என்று பெயர். இப்படிப்பட்ட விரிந்த குடும்பம். இப்படிதான் இந்த சங்க கால சமூகம் இன்னைக்கு என்ன எப்படி வந்திருக்கு. அந்த சங்க காலத்துல முதல்நிலை உறவினர்கள் மட்டும் ஓரளவு இனம் காண முடிகிறது. குறிப்பா நற்றாய் பெற்ற தாய் ஒருமுறை இருந்தாலும் செவிலித்தாய் அவளது மகளாய் தோழி குடும்ப அமைப்புல முதன்மை பங்கு அன்னைக்கு பெற்றாங்க. அப்புறம் சங்க காலத்துல ஒவ்வொரு சுற்றத்துக்கும் செவிலித்தாய் தான் பொறுப்பேற்றிருந்தாள் என்கிற செய்தி நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நம்ம என்ன பார்த்தோம், இந்த பாடத்துல பார்த்தோம். கடைசியா முடிக்கும் போது நம்ம குடும்ப வாழ்க்கையின் பயன் அப்படின்னு சொல்லும்போ, இல்லற வாழ்வின் இறுதி காலத்துல பெருமை நிறைந்த மக்களுடன் நிறைந்து அறத்தினை விரும்பி சுற்றத்தோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனைவியுடன் காத்தலை இல்வாழ்க்கையின் பயன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நம்ம அந்த பாடம் முடியுது. அப்போ சங்க சமூகம் குடும்பம் என்கிற அமைப்பை அடிப்படை அழகாக கொண்டிருந்த செய்தியை நம்ம சங்கத்திலிருந்து
நம்ம அறிய முடிகிறது. அது தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக அமைப்பு, இந்த கூட்டு குடும்பம், தனி குடும்பம் என்கிற அழகுகளை கொண்டதாகவும் தந்தை வழி குடும்ப அமைப்பை கொண்டதாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட அமைப்பு வந்து அன்றைக்கு தமிழ் மக்கள் இப்படிலாம் வாழ்ந்தாங்க என்ற செய்தியை நம்ம இந்த பாடல் என்ன செய்ய முடிகிறது, அறிய முடிகிறது. இது நம்ம இந்த பாடலுக்குரிய வினாக்கள் நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது சென்ற வகுப்புல சொன்னேன். இதுல வந்து ஒரு சிறுவினா, ஒரு குருவினா, ஒரு படிக்க சொல்லியிருந்தேன். அதை கொஞ்சம் எடுங்க பார்க்கலாம். 69வது பக்கத்துல இருக்கு பாருங்க. முதல்ல புக்கில் தன்மனை, தற்காலிக தன்மையிடம் புக்கில். அப்புறம் வந்து தன்மனைன்னு சொல்லும் போது நம்ம பார்த்தோம்ல, தன்னுடைய திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவியும் பெற்றோருக்கு பிரிந்து வாழும் இடம் என்ன பேரு, தன்மனை. இரண்டாவது வினா சிறுவினா, பண்டைய விருத்த குடும்பத்தின் தொடர்ச்சி இணை கூட்டு குடும்பம் விளக்கம் எழுதுக. இது வந்து ஒரு சிறுவினா. அப்புறம் பாருங்க ஒரு நெடுவினா இருக்கு. இதை நீங்க அடுத்த வகுப்புல என்ன செய்யணும், படித்து முடித்து கொள்ள வேண்டும். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக. நம்ம பார்த்தோம்ல, குடும்பம் என்கிற சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நம்ம எழுதணும், குடும்பம் எப்படி உருவாகுது. குடும்பம் என்பது மனித சமூகம் வந்து குடும்பத்திலிருந்து தான் என்ன பண்ணியிருக்கு, அன்னைக்கு உருவாயிருக்கு. இந்த குடும்பம் வந்து என்ன செய்ய போலாம், கூட்டம், பெருங்குழு, சமூகம் என்கிற ஒரு பரந்த அமைப்பு வந்து உருவாகிறது. இந்த குடும்பம் என்கிறது அமைப்பு வந்து இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 பக்கங்கள் போல இல்லையா, குடும்பமும் திருமணமும் என்னது அது வந்து ஒரு இணைந்தான் காணப்படும் சொல்லி பார்த்தோம். இப்படிப்பட்ட செய்திகளை இந்த வினா நம்ம சொல்லிக் கொடுக்கும். குடும்பம் என்னும் சரி அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்க. இந்த நடுவனாவை நீங்க என்ன செய்யணும், எல்லாரும் படிக்கணும். அப்ப இந்த இதுல உள்ள நம்ம புக் பேக் கொஸ்டின் வந்து மொத்தம் 3 கொஸ்டின் தான் இருக்கு. ஒரு குருவினா, ஒரு சிறுவினா, ஒரு நெடுவினா. இதை வந்து நீங்க அடுத்த வகுப்புல கண்டிப்பா படிச்சு முடிக்கணும். அப்புறம் ஒரு ஒன்வேர்ட் பாருங்க, சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன, அவை இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறை இருந்துள்ளன. அது இதெல்லாம் இப்போ வந்து அறவர் துறவோர் மந்தங்கள் அவைகளும் திருமணம் குடும்பம் பிறகு நிதியமும் சுங்கமும் இதெல்லாம் திருமணம் குடும்பம் என்கிற இதுதான் வந்து இருந்திருக்கு. அப்போ இந்த வினாவை நம்ம என்ன செய்யணும், அடுத்த நாள் படிக்கலாம். சரியா? அடுத்த வகுப்பில் நீங்க படிச்சுட்டு வாங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.